சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன வாங்க, அப்படி போலாம். வாங்க வாங்க வாங்க. இருங்க இருங்க, என்னங்க? இருங்க இருங்க இருங்க. என்ன பாக்குறீங்க? சுந்தரியை நம்மளை பார்த்துட்டால என்ன ஒண்ணு பார்த்தேன். ஓ, இதுக்குதான் என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்களா? ஆமா. இங்க என்ன நடக்குது? அவங்க என்ன சொல்றாங்க? இந்த அம்மா எதை பத்தி கேக்குறாங்கன்னு தெரியலையே. எம்புட்டு நேரமா இங்க நிக்கிறாங்கன்னு தெரியல. எதுக்கும் நாம முந்திக்கிட்டு பேச வேண்டாம். அவங்களே கேட்டா பதில் சொல்லுவோம். என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, நீங்களே சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க என்ன அப்படி பேசுறாங்க? மாஸ்டர் தான் சுந்தரியோட புருஷனா? அட நீங்க வேற. அவனெல்லாம் என் பேத்தி புருஷனா ஏத்துக்குவாளா? அது சம்பிரதாயத்துக்கு நடந்த விஷயங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. முழுசா தெரிஞ்சுக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. அதுவும் நல்லதுக்கு தான். என்னங்க எது கேட்டாலும் யோசிக்கிறீங்க? அப்போ சுந்தரி புருஷன் இறந்துட்டான்னு சொன்னது பொய்யா? ஐயோ, பொய் இல்லைங்க, அது அப்ப செத்தவன் இப்ப மறுபடியும் வந்து எங்க நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன குழப்பறீங்க? செத்தவன் எப்படி மறுபடியும் உயிரோட வர முடியும்? ஐயோ, உங்களுக்கு விலாவாரியா சொன்னாதான் புரியும். என்னங்க நீங்க ஏதோ ரகசியம் சொல்ல போற மாதிரி எட்டி எட்டி பார்த்து பேசுறீங்க. ரகசியம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம்தான். நேரம் பார்த்து சொல்லலான்னு காத்திருந்தேன். இன்னைக்கு இப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுக்குதான். அப்படி என்ன சொல்ல போறீங்க? அது வந்துங்க, சுந்தரிக்கு எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல. ஏங்க பிடிக்கல? இப்பதான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நீ வச்சது பிடிக்கல. பாரு, பாரு, இங்க பாரு. இந்த ரெண்டு மூஞ்சிக்கும் எங்கேயாவது பொருத்தம் இருக்கா? இந்த மாதிரி மூஞ்சி எல்லாம் என் கம்பெனில வெறும் வேலை செய்யறதுக்கு கூட நான் எடுக்க மாட்டேன். இது வரைக்கும் என் பேத்தி அவன் கூட வாழவே இல்லை. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு அவனால வெறுத்து போய் இருந்திருக்கா. அணு பெத்த குழந்தையதான் தன்னோட குழந்தையா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்காகலாம் உங்க மனசை நீங்க மாத்திக்காதீங்க. சுந்தரிக்கு உங்க பையன் மேல கண்டிப்பா ஆசை இருக்குங்க, அது எனக்கு தெரியுங்க. இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலையால நாம நினைச்சது எதுவுமே சரியா நடக்காம என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் வெற்றிக்கும் சுந்தரிக்கும் தாங்க கல்யாணம் நடக்கணும். தயவு செஞ்சு இதை மட்டும் மாத்திராதீங்க. இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த இப்போதைக்கு வெற்றி கிட்ட கூட சொல்ல வேண்டாங்க, சரியா?